ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். ஸோ இந்த கேம் பிளே எதை பற்றினாக்கா ரோப்ளாக்ஸில் பிரேக் யுவர் ப்ரோன் அப்படிங்கிற ஒரு கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் எதை பற்றினாக்கா நம்ம போன் உடைக்கணும். அதாவது நம்மளோட அதாவது போனுக்கு தமிழ் என்னது எலும்பு, நம்ம எலும்பு உடைக்கணும். இது உள்ளார வந்தோடனே என்னோடய இது இப்படி தான் இருக்குது என் அவத்தார். இது எப்பயுமே இப்படி தான் இருக்குமா இல்லை லோட் ஆகலை, எனக்கு இன்னும் தெரியல. இப்படி தான் இருக்கும் போல். சரி வாங்க போகலாம். நான் இங்கேருந்து கீழே விழுகிறேன். ஐயோ கைஸ், பறக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க. ஐயோ எங்கெங்கேயோ உடையுது. கையில் 3. ஐயோ அப்பா அப்பா 208 போனால் எத்தனை போன்னு நம்ம உடம்புல? 208 போகணுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் வருமா? இதுக்கு மேலே ரீபர்த் பண்ணும் போல். ஆமாம், ரீபர்த் பண்ணும் போல். இது ரீபர்த்தா இல்லை பாயிண்ட்டாக என்ன அதுன்னே தெரியல கைஸ். இதை இங்கெல்லாம் போட்டிருக்கேன்னா இப்போ நம்மக்கிட்ட 300 ரூபாய் இருக்குது. அதை வச்சு இதை அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம பிரேக் பண்ண நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக காட்சி, அதனால் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஓகே, இது 800 ரூபா குரூப் ரிவார்டு. அது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வரலையே. ஸ்கல்லு நம்ம மண்டவோடு, இல்லைன்னா நம்மளோட இது நுரையீரல்கிட்ட இருக்கிற போனு, இல்லைன்னா நம்ம கைக்கிட்ட இருக்கிற போனு, இல்லைன்னா கால்கிட்ட இருக்கிற போனு. இதுக்கு நான் ஏற்கனவே போட்டேன், டக்குனு இப்போ தெரியாமல் போட்டேன். ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க போகலாம். இந்த கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல். எங்கே பறக்கிறேன் கைஸ். ஓகே இது வரையும் நிறையா போன்ஸ் உடஞ்சிருக்கு. தலையிலேயே 2 போன் உடஞ்சிருக்கு. கைஸ், உங்களுக்கு இன்னொரு இன்னைக்கான கேள்வி என்னதுனாக்க, நம்ம உடம்புல ஒரு ஹியூமன் பாடியில் எத்தனை எலும்புகள் இருக்கும்? 208 எனக்கு தெரியல. கரெக்டுனாக்கா கன்ஃபார்ம்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும்னாக்கா வேறு ஏதாச்சும்னு சொல்லுங்கள். 210 218 இந்த மாதிரி உண்மையாக அந்த நம்பரை சொல்லுங்கள். இல்லைன்னா நான் சொன்னது 208 தான் கரெக்டுனாக்கா கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்கல் போனுக்கு ஒன்று போட்டுடலாம். ஆம் போனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று போட்டுக்கலாம் இப்போ. ஓகே, சூப்பர், நைஸ். நெக்ஸ்ட் இது என்னது? எல்லாம் பாஸா? சூப்பர். ஓகே, சரி இதில் போனாக்க பறக்கலாம். இது இங்கே பாருங்க கைஸ். இது என்னதுனாக்கா அதை இப்படி பறக்கிறதுக்கு. அது 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு மேலே யூஸு பண்ண முடியாதான். 332 ரூபாய் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம்? நியூ ஹை ஸ்கோர் போடு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இன்னும் 1 ஸ்டார் தான் இருக்குது. கொஸ்டிக்கு வரா. இதை நான் எங்கேன்னு போய் எடுப்பேன்? 1 ஸ்டார் தான் இருக்குது. எனக்கு 2 ஸ்டார் வேணும். இவன் ரோபாக்ஸாக தான் இருப்பான். 2 ஸ்டார் வேணுமே எனக்கு. இப்போ 1 ஸ்டார் 2 ஸ்டாராக மாறணுமே. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? போன் லெவல் பண்டல் இதெல்லாம் இல்லை, வேணாம். இண்டெக்ஸில் டிஃபால்ட்டு வேறு எதுவும் இல்லையே கைஸ். வேறு எங்கேன்னு போய் நான் அந்த இதை தேடுறது? ரெடியூசஸ் ரன்ஸ் நீடட் டு பி, இதெல்லாம் ஓகே. எங்கே அந்த ஸ்டாரு? என்னது இது? இங்கே விழுந்தா இங்கே போன் உடையுமான்னு செக் பண்ணி பார்த்தா உடையலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இப்போ எப்படி அந்த 1 ஸ்டார் 2 ஸ்டாராக மாற்றுறது? எனக்கு தெரிஞ்சு இதுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஏதோ அன்லாக் மெட்டீரியல்னு தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று எதுக்கு போடலாம்? லெக்குக்கு, ரிப்புக்கு, அப்புறமா ஆர்முக்கு. ஓகே,
ஓகே போகலாம் கைஸ், போகலாம், வாங்க வாங்க போகலாம். ஐயோ மறந்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த ரேம்பில் போகலான்னு நினச்சாக்க. பா உடையுது, எலும்புலாம் இப்படி உடையுது. ஓகே கிட்டத்தட்ட 500 பக்கம் நம்மளுக்கு காசு கிடச்சிருச்சு. ஸோ 800 போடு. இவங்கெல்லாம் என்ன டபுள்ஸாக இருக்காங்க, டபுள்ஸ்லாம் இருக்காங்களா? இப்போ எல்லாமே வந்து ஆவரேஜாகவே 300 ரூபா கொடுத்தாக்க தான் அப்கிரேடே பண்ண முடியும். ஓகே சரி, ஓகே வாங்க போகலாம். இன்னும் நம்மளுக்கு காசு தேவை. டக்குன்னு போனால் பரவாயில்ல. போடு, பறக்கிறோம் பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். பா இத்தனாடி அடிக்குது, அப்பயும் உயிரோட இருக்கேன் பாருங்கண்ணா. ஓகே என்ன கோல்டு கலர் லைட்டு, நான் அதுங்க கோல்டு கலர் லைட்டேன். 300 ஸ்கல்லுக்கு போடலாம், இதுக்கு போடலாம், இதுக்கு போடலாம், இதுக்கு போடலாம். ஓகே இப்போ எல்லாமே 5th லெவல், ஸ்கல் மட்டும் 6th லெவல். வாங்க போகலாம். இப்போ இது ஏன் என்னோடய பாடி கோல்டு கலரில் ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே. இப்போ ஏன் திரும்பி வந்தது, என்ன இது? வீக்கெண்ட் பூஸ்ட்டு. ஏன் ஸ்டார் எப்பறம் மாற்றுறது? ஓஹோ 800 ரூபா கொடுத்தது. இப்போ ஸ்டார் 2 வாங்க முடியுமா? புரியலையே. ஐயோ இந்த கேம் கொஞ்சம் குழப்பறமா இருக்குது. சரி வாங்க போகலாம். பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். மற்ற கேம்லாம் நம்ம ஆப்ஸ்டிக்கிளில் மாட்டாமல் போகணும், அதுதான் நம்மளோட கோலாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆப்ஸ்டிக்கிளில் தான் நிறையா மாட்டணும், ஏன்னா அப்போ தான் போன்ஸ்லாம் உடையும். சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1000 ரூபா. இப்போ போனாக்கவே ஒரு ரவுண்டு போனாக்கவே இப்போ சூப்பராக ஒரு 1000 ரூபா பார்த்துட முடியுது. வாங்க இப்போ இது போகலாம். இப்போ இது பண்ணலாம். இப்போ தாங்க இதுதான் வாங்கணும், இதுதான் வாங்கணும் நம்ம. இப்போ தான் நம்மளுக்கு 2nd ஸ்டாரே வருது. 2 ஸ்டார். ஹாய் ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? நியூ கொஸ்ட் மாஸ்ட்ரி. ஓகே மாஸ்ட்ரினா என்னன்னு தெரியல. 50 XP கேட்குறான். யுவர் காஸ்ட் இஸ் பிரேக் 70 ஸ்கல் போன்ஸ் யூ ரிசீவ். ஓகே ஸ்கல்லு தானே, நான் அது பண்ணும் போதே உடஞ்சிரும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே இந்த 2 ஸ்டார் எடுத்ததுலேருந்து தான் இதுவே கொஞ்சம் சூப்பராக போக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே நம்ம கீழே போகலாம். ரேம்ப் ஒரு வழியா கைஸ். ஐயோ போடு, பறக்கிறேன். டபுள் இப்போ பாருங்க எனக்கு 2 தலை. 2 இருந்தால் போக முடியும்னு வைங்களே ஸ்டாரு. இப்போ போக முடியுது, போய் முடியுது. பிங்க் கலராக இருக்குது. ஒருவேளை இந்த கேம் ஓனர் வந்து ஒரு கேர்ளோ என்னவோ, அதனால தான் பிங்க் பிடிச்சிருக்கு போல். 5 இது வேணுமா கைஸ் இப்போ எனக்கு? ஸோ எவ்வளோ பரவாயில்ல, இப்போ வந்தாக்கவே ஒரு 2000 பார்த்துட முடியுது. ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு 4000 தேவை. ஸோ இன்னொரு தடவை போகலாம். கொஸ்டில் நம்ம 23 போன்ஸு இது பண்ணியிருக்கோம். போடு 27 29. நீ எத்தனை போன்ஸ்? ஸ்கல்லை தவிர எல்லாம் போகுது போலையே.
போகுது 36 இது வரைக்கும். அவ்வளோதான். ஓகே, போன தடவைலாம் 2000 பக்கம் வந்தது, இப்போ என்ன 1500 தான் வந்துருக்கு, ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பாயிட்டோம் கைஸ் நம்ம இப்போ. ஸ்னேக் பாபு. நான் இப்போ ஸ்னேக் பாபு. போடு. பாம்புக்கெல்லாம் இது இருக்குமா என்ன? போன்ஸு. பாம்புக்கெல்லாம் போன் இருக்குமா? எலும்பு இருக்காது. ஆமாம் இருக்கும். மியூசியம்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்துருக்கேன். வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். மியூசியம்லலாம் அனகொண்டா. தம்பி டே அடச்சை. நெக்ஸ்ட்டு எவ்வளோ? 37,000. அப்போ நான் இதையே அப்கிரேட் பண்ணிட்டு போயிடுறேன். இது ஒன்று. இன்னும் காசு இருக்கா? ஸோ இது ஒன்று. அவ்வளோதான். ஓகே, இவன் பாருங்க 3 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து வச்ச மாதிரி. ஓகே, போகலாம். சும்மா சூற காத்தாட்டம் போயிட்டுருக்கேன். எவனும் குறுக்க வந்துடாம. குறுக்க எல்லாம் வருது. இது சொல்கிறேன், ஆப்ஸ்டக்கிள்ஸு சொல்கிறேன். பரவாயில்லையே, இப்போ 2000 பக்கம் போயிடும் போல். ஓகே, எவ்வளோ? 3000 போகணுமா? எஸ், 3000. சூப்பர். ஓகே, இன்னும் 10 போன் தான் உழைச்சிட்டாக்க நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னாக்க இண்டெக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸுங்கிற பாருங்க, அது என்னது? எக்ஸ்பி. ஐயோ, மல்டிப்ளேயர் கிடைக்கும். அதாவது காசு இப்போ வந்து 1.5 இன்ட்டு மல்டிப்ளேயரில் கிடைக்குது. அது வந்து ஒரு 2 இன்ட்டு மல்டிப்ளேயரில் கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, போகிறான் இவன். இப்போ என்ன ஆக போகிறான்னு தெரியல. பரவாயில்லையே, இங்கேயே 1000 ரூபாய் வந்துருச்சு. சூப்பர். இவங்க உடைக்கிறத பார்த்தாக்கா 1000 போனுக்கு மேலே இருக்கும் போல் நம்ம உடம்புல. ஷோ, இந்த பாம்பாக இருந்தாக்க இது ஒரு தொல்லையாக இருக்குது கைஸ். எல்லாம் இங்கே போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கிறேன். ஐயோ, 2 போனு தான். ஓகே, டக்குன்னு காசு சேருது. சூப்பர். எங்கேயும் போய் நாம் வந்து ஸ்டெக் ஆகக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் எங்கேயும் ஸ்டெக் ஆகக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான். ஐயா, கொஸ்ட் முடிஞ்சிருச்சு. எப்போ போடு. இப்போ மேப்பே உடச்சிடுவேன் போல் விட்டா. போடு. 4000 பக்கம் போகுது. ஐயோ, அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு 5000 மேலே கிடச்சிடும். 6000. எஸ். ஓகே, வாங்க. இப்போ கொஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. என்கிட்ட போய் சொல்லணுமா? இப்போ கிளைம் 60 எக்ஸ்பி 3 ரோபக்ஸ். அது தானே பார்த்தேன். இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க இவங்க? டைமண்டா? 8x மல்டிப்ளேயரா? மாஸ்ட்ரி லெவல் அப். 1.1 தான் கொடுப்பீங்களா? ஏமாற்றி போட்டாங்க சித்தப்பு, ஏமாற்றி போட்டாங்க. வேற என்ன நல்லா இருக்கு? ஓகே, எல்லாத்தையுமே ஒரு 10 கொடுத்துடலாம். ஓகே, எல்லாம் எவ்வளோ இருக்கோ எல்லாமே போட்டு விட்டுறலாம். ஓகே, எல்லாத்துக்கும் போட்டு விட்டாச்சு. ஓகே, என்ன பர்பிள் கலர், ப்ளூ கலரில் மாறிட்டேன் நான். என்ன ஆயிடுச்சு எனக்கு? ஓகே, போடு. அடி.
அடிபொலி. போடு 2000 இங்கேயே சேர்ந்துச்சு. போடு 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 6000 இங்கேயே சேர்த்து 10,000 சேர்த்துட்டு போயிடலாம். 6000 கன்ஃபார்ம் கைஸ். ஓ ஓ 8 மல்டிப்ளேயரு. ஓ இப்போ ஈவெண்ட்டா? ஐயோ டைமண்ட் போயிருச்சு. ஐயோ தெரிஞ்சு நல்லா போய் வாங்கி எடுத்துருக்கலாமே. சே 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 ஸ்பைடர் ஆகிட்டோம் இப்போ. சே தெரிஞ்சிருந்தாக்க இன்னும் நிறைய டைம்ஸ் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துருக்கலாம். இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே. எவ்வளோ இது கிடச்சிது நம்மளுக்கு. ஓகே இதுக்கு மேலாம் காசு கேட்டாக்க நம்ம ரியல் காசு கேட்குறீங்க. ஸோ வாங்க போகலாம். ஃப்ரெண்ட் பூஸ்ட். ஓ நம்ம சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நைட்மேர் ஜாயின் பண்ணியிருக்காரு. எஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எந்த மேப்பில் எங்கே ஸ்டக் ஆகியிருக்காரோ யாருக்கு தெரியும். போடு எவ்வளோ இவ்வளோ காசு. போடு 5000. பா 7000 8000 10,000 போனாக்க ஈஸியாக கிடச்சிடும் போல கைஸ். இப்போ எவ்வளோ கிடைக்க போகுதுனாக்க 12,000. ஓ 19,000 கிடைக்குது. எல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது அதிகமாக தான் கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இருங்க கைஸ் அவருக்கு நான் வந்து சேட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அவர்கிட்ட பேசியாச்சு கைஸ். சரி வாங்க இப்போ நம்ம அதாவது கைஸ் நம்ம இப்போ 10 தடவை இங்கே ரவுண்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு கோல்டுன்னு ஒரு வருது. அது கோல்டு கலரில் மாறிடுறோம் பாருங்க. அதனால் நம்மளுக்கு 3x மல்டிப்ளேயர் கிடைக்குது. ஸோ இப்போ நாம் போனாக்க நம்மளுக்கு 3 மடங்கு, அதாவது 3 4 5 6 மடங்கு அதிகமாக இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு 10,000 கிடைச்சாக்க 60,000 கிடைக்கும். அதுதான் உலக வழக்கம். பார்க்கலாம். 60,000 கிடைக்கணும். இல்லை கைஸ் 60,000 அடேங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் அதுக்கு காசு சேர்க்கணும். கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே 3 இன்ட்டு தான். ஆமாம் 3 இன்ட்டு தான். ஓகே பா நான் இப்படி அடி விழுகுது. ரெட் கலரில் ஆயிடுது கைஸ். அந்த இடம் எந்தெந்த இடம்லாம் வந்து இதுவாகுதோ அந்த இடம் மட்டும் இதுவாகுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு. சரி விடுங்க. ஸோ 11,000 செஞ்சுருக்கு. இந்த ரவுண்டில் கன்ஃபார்மாக நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். 5 இது 4 தானே, 4 ஸ்டார் தானே இது. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டார். ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். இன்னும் 40,000 நம்ம சேர்க்கணும். வாங்க போய் சேர்க்கலாம். இன்னும் நம்ம வந்து 8 தடவை பண்ணாக்க நம்மளுக்கு கோல்டு வரும். கோல்டுனாக்கா 3 இன்ட்டு. ஓகே சூப்பர் நைஸ். பா பறகுறேன் கைஸ். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுருங்க. மறக்காமல் பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணாக்க தான் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் டூ தட். இன்னும் ஒரு தடவை போகணுமா? ஷோப்பா இதுக்கு மேலே இந்த ஜம்ப் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இதுவாக தான் யூஸ் பண்ணணும். இருங்க ஒரு இது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அந்த இது இருக்குல்ல, வால் வருதுல்ல, 5 ஸ்டார் இருக்கிற உடம்பு எடுத்துகிட்டு வந்தாக்க உள்ளார போக முடியும்னு. அங்கே நாம் ஜம்ப் யூஸ் பண்ண என்ன ஆகும்? உள்ளார குதிச்சு போயிடுவோமா? இல்லை அங்கேயும் இன்விசிபிள் வால் வச்சுருப்பாங்களா?
வாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டாக இருக்க போகுது. வாங்க. ஸோ இப்போ ஜம்ப் பண்ணலாமா? ஐயோ இப்போ வாங்க ஜம்ப் பண்ணலாம். ஐயோ ஜம்ப் பண்ண முடியல கைஸ். எல்லாம் பெருசாக ஜம்ப் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. பண்ண முடியல. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 5 ஸ்டார். எங்கே 5 ஸ்டார்? 5 ஸ்டார் இருக்குது. ஓகே 5 ஸ்டார் இருக்காது, 6 ஸ்டார் தானே? ஆமாம். ஓகே இது வரைக்கும் நான் இன்னும் கீழே போகல. 3 தலை பாம்பாயிட்டேன் இப்போ நான். 3 தலை 3 கால், உடம்பு மட்டும் அதே உடம்பு. ஆமாம் கொஸ்ட்டு எடுக்கல. அவன்கிட்ட இன்னும் கொஸ்ட்டு கொடுக்க மாட்டான்ல. அதை எப்படி அவன் கொடுப்பான்? அப்போ இங்கே என்ன இந்த ரெட் கலர் இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளாரே 20,000 பக்கம் சேர்ந்து வச்சு டேங்கப்பா. இதுக்கு என்ன காசு மல்டிப்ளேயர் ஏதாச்சும் இருக்குது இந்த இதுக்கு? இல்லை. அப்புறம் எப்படி? ஓகே இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணியாச்சு. 3 பக்கம் போகுது. அங்கே ஒன்று போச்சு, எங்கெங்கேயோ என்னென்னவோ போகுது. இங்கேனாக்க 20. ஓகே இங்கேனாக்க 20, அங்கேனாக்க எத்தனைன்னு பார்க்கலையே. ஐயோ அங்கே ஏதோ நிறைய போட்டிருந்தாங்க. சரி வாங்க நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணாங்க தான் காசு நல்லா கிடைக்கும். நிறைய எல்லாம் போடுறோம். ஓகே ஐயோ காசு கேட்குறாங்களே. ஐயோ காசுன்னு அலையிறாங்க. காய்ச்சி குடுங்கிறீங்க எல்லாம். வாங்க இந்த தடவை நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் சைடு போனோம். நெக்ஸ்ட் இப்போ மிடில் சைடு போவோம். மிடில் சைடு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து ரைட் சைடு போவோம். என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார 20 நிமிஷம் ஆயிடுச்சா? அடேங்கப்பா விளையாடுறதே தெரியல. இன்னும் இருக்குது கைஸ். இன்னும் கீழே நிறைய தூரம் போகணும். ஆனால் இது ரொம்ப நேரமாக விளையாண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 20 நிமிஷம்லாம் ஒரு விளையாண்ட நேரமாக நீங்கள்லாம். அங்கே 12, அந்த பக்கம் 16. ஐயோ 20லேயே நான் போகிறேனே. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணுன்னாக்க 12 ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு இது வேணும். ஸோ கைஸ் என்ன ஆயிடுச்சுனாக்க நம்மளுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு திடீர்னு நெட்வொர்க் இஷ்யூன்ட்டு. ஆனால் நான் வந்து நெட்வொர்க் நல்லா தான் வச்சுருந்தேன். ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. சரி வாங்க போகலாம். ஸோ லாஸ்ட்டாக எதில் விட்டோமோ அதிலே தான் எல்லாமே இருக்குது. ஓகே நைஸ். அங்கே போகலாம். ஐயோ பறக்கிறோம். 25,000, 30,000, 35,000 இல்லை 3,000, 4,000, 30. ஐயோ அந்த பக்கம் வேணாம். ஏன் 20வதுலேயே போகுது? எதுக்கு ஃபஸ்ட்டு இப்படிலாம் பிரியிற மாதிரி வைக்கிறாங்க? இப்படிலாம் வைக்கக்கூடாது. இது சட்டப்படி குற்றம். இன்னும் எவ்வளோ தான்ப்பா போகணும்? 91 கிடச்சிருக்கு. ஓகே இருங்க நான் இதுலேயே குதிச்சா கீழே என்ன எவ்வளோன்னு தெரியும். இருங்க இது என்னது? மெட்டீரியலா? என்ன மெட்டீரியல்? என்ன இது? ஓ கலரா? ஸ்கின்னுடா. ஸ்கின்னு சொல்லுங்கடா ஃபஸ்ட்டா. இருங்க ஒரு விஷயம் மட்டும் நான் பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ். அதுதான் லாஸ்ட்டு. க்ரீன் தான் லாஸ்ட்டா? புரியலையே. க்ரீனுக்கு மேலே நிறைய இருந்தது. ஐயோ அப்போ இது போயிட்டே இருக்குன்னு போல கைஸ். ஸோ வந்து இன்னும் நல்லா இருக்குது. இன்னும் இதெல்லாம் ஏற்றிக்கலாம். இருங்க இந்த கேம் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது. ஓகே எல்லாமே இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் ஜம்ப். ஓகே வாங்க போகலாம். ஸோ முடிச்சுக்கலாம். இதோட போதும். ஓகே
வாங்க வாங்க போகலாம். பா சூப்பர் கைஸ். இப்போல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு 1,00,000 வந்துடுது ஒரு தடவை போனாக்கவே. ஓகே வாங்க போகலாம். 50 60 70 வந்துருச்சு. 70 இந்த 20லே தான் வரும், தெரிஞ்சது தான். 80 வந்துருக்கு. ஒரு 110 வருமா? ஸ்பார்க்கா? என்ன ஸ்பார்க்கு? என்ன இது ஸ்பார்க்கு? 20% சான்ஸ் ஃபார் லைட்னிங் பிரேக்கா? ஓ மெட்டீரியலுக்கா? ஆஹா இதெல்லாம் இருக்கா? ஓகே ஓகே கைஸ். சரி ஓகே, இந்த இடத்துல கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஓகே, எப்பயும் நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே போட மாட்டேன். ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய கேமு இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் யூடியூபர்ஸ் கூட விளையாடுறோன்னாக்கா ஒரு 1 மணி நேரம் போகும். மற்றபடி இந்த மாதிரி கேம்ஸுக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ முடிச்சுக்கலாம். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரி. திஸ் இஸ் பாரி தமிழ் கேமிங். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேம் பிளேல பார்க்கலாம். பாய்.